ஆச்சு சீமான் அவர்களே? ஒரு காலத்துல உங்களை சங்கி அப்படின்னு சொன்னா எவன்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பு கழட்டி மேடையிலே காட்டினீங்களே, இன்னைக்கு என்ன அதே மேடையில் நீங்க அண்ணாமலை அவர்களை புகழ, அண்ணாமலை அவர்கள் உங்களை புகழ, எங்க மம்மி பாட எங்க டாடி பாடன்ற மாதிரி பயங்கர பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. இந்த கேஸ்ல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ, இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியலையோ, அதுக்கு தான் இந்த புது நாடகமா? வேண்டாம் சீமான், என்னைய பார்த்து ஏன் சீமான் பயப்படுறீங்க? நீங்க தான் ரொம்ப வீரராச்ச. தைரியமா கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான். என்கிட்ட இருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போறீங்க? யார் சீமான் உங்களை காப்பாற்ற போறாங்க? என்ன ஆச்சு சீமான் அவர்களே? ஒரு காலத்துல உங்களை சங்கி அப்படின்னு சொன்னா எவன்டா சங்கி அப்படின்னு காலில் இருக்கிற செருப்பு கழட்டி மேடையிலே காட்டினீங்களே, இன்னைக்கு என்ன அதே மேடையில் நீங்க அண்ணாமலை அவர்களை புகழ, அண்ணாமலை அவர்கள் உங்களை புகழ, எங்க மம்மி பாட எங்க டாடி பாடன்ற மாதிரி பயங்கர பர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. என்ன ஆச்சு? இந்த கேஸ்ல எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியலையோ, 2011 அம்மா ஜெயலலிதா காலில் விழுந்து இல்லை மலர்ந்தால் ஈழ மலரும் அப்படின்னு ஒரு ட்ராமா போட்டுட்டு தப்பிச்சிட்டிங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலையோ, அதுக்கு தான் இந்த புது நாடகமா? வேண்டாம் சீமான், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே? உங்கள் சொந்த பிரச்சனைக்கு போய் நீங்கள் இந்த மாதிரி கேவலப்பூச்சி வேலையெல்லாம் பண்ணால் மக்கள் செருப்பு கழட்டி அடிச்சிருவாங்க. என்னைய பார்த்து ஏன் சீமான் பயப்படுறீங்க? நீங்கள் தான் ரொம்ப வீரராச்ச. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்கள நேருக்கு நேர் உட்கார வைங்க, நான் சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னீங்களே. தைரியமாக கொஞ்சம் பெங்களூர் கிளம்பி வாங்க சீமான். என்கிட்டேருந்து ஓடி 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 எத்தனை நாள் ஓட போகிறீங்க? யார் சீமான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க?